தீபாவளி திருநாளை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு செல்கின்ற பொதுமக்களுக்கு தேவையான பேருந்துகளை ஏற்பாடு செய்ய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்ட வகையில் நேற்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் துவங்கியது. வழக்கமாக ஒவ்வொரு நாளும் இயங்குகின்ற 2092 பேருந்துகளோடு நேற்றைக்கு 760 கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டது. நேற்று மாத்திரம் 128,000 பேர் சென்னையிலிருந்து சொந்த ஊர் சென்றிருக்கிறார்கள். அதேபோல இன்று 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வழக்கமாக இயங்குகின்ற 2092 பேருந்துகளோடு கூடுதலாக 2165 சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதில் வழக்கமான பேருந்துகளில் 1854 பேருந்துகள் இயக்கப்பட்டுவிட்டது. சிறப்பு பேருந்துகளில் 916 பேருந்துகள் இயக்கப்பட்டுவிட்டது. இன்னும் 1500 பேருந்துகள் இயக்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. இதுவரை இன்றைக்கு 9 மணி நிலவரப்படி 1,04,000 பேர் இங்கிருந்து சொந்த ஊருக்கு பயணித்திருக்கிறார்கள். நாளை இதே போன்று வழக்கமான 2092 பேருந்துகளோடு சிறப்பு பேருந்துகள் 1935 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான 2092 பேருந்துகளோடு 1040 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. நேற்றைக்கு நான் குறிப்பிட்டதை போல முன்பதிவு செய்து செல்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டை விட கூட இருந்தது. இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட கூட அமைந்திருக்கிறது. கடந்த ஆண்டு மொத்தமாக 1,68,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்தவர்களுடைய எண்ணிக்கை. இந்த ஆண்டு இன்றைய மாலை நிலவரப்படியே 2,39,000 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 70,000 பேர் கூடுதலாக முன்பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய ஒரு நாளில் மாத்திரம் 83,000 பேர் 91,584 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். இதுவரை அரசு போக்குவரத்து வரலாற்றில் இதுதான் அதிகம். அதேபோல சென்னையில் இருந்து மாத்திரம் 52,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடுதல் என்றால் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய வழக்கமாக பயணிக்கிறவர்களோட கூடுதலாக மக்கள் பயணிக்க துவங்கியிருக்கிறார்கள். தனியார் பேருந்துகளிலே பயணித்தவர்கள் தான் பெரும்பாலும் முன்பதிவு செய்து பயணிப்பார்கள் என்ற அந்த நிலை மாறி அரசு பேருந்துகளும் முன்பதிவு அதிகரித்திருப்பது தனியார் பேருந்திலிருந்து அரசு பேருந்திற்கு மாறி இருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. எனவே அந்த வகையில் எந்த அளவிற்கு பொதுமக்களுக்கு தேவையான பேருந்துகளை ஏற்பாடு செய்ய முடியுமோ, எந்த அவர்கள் சொந்த ஊர் செல்வதற்கு எந்த சிரமமும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். நேற்றைக்கு சட்டசபை நடைபெறுகிற நேரத்தில் கூட மாண்புமிகு துணை முதலமைச்சர் இது குறித்து என்னிடத்திலே பேசி தீவிர கவனம் செலுத்த உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் தேவையான பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக நாம் இயக்குகின்ற பேருந்துகள் இல்லாமல் தனியார் ஒப்பந்த பேருந்துகளை கடந்த ஆண்டு இயக்கணும், உங்களுக்கே தெரியும். அதே போன்று இந்த ஆண்டும் தனியார் பேருந்துகள் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படுகிறது அரசு கட்டணத்திலேயே. அதே போல மாநகர போக்குவரத்து பேருந்துகளும் கிட்டத்தட்ட 200 பேருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்தில் கூடுதலாக பொதுமக்கள் பயணிப்பதற்கு தேவைப்பட்டால் அந்த பேருந்துகள் இயக்குவதற்கு தயாராக இருக்கிறது. வழக்கமான போக்குவரத்து நெரிசல் சில இடங்களில் இருக்கிறது. குறிப்பாக பாலாறு பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்திருக்கிறது. அதன் காரணமாக அங்கிருந்து வருகின்ற பேருந்துகளும் சற்று தாமதமாக வரக்கூடிய சூழல். ஆனால் அங்கிருந்து அதற்கு மேல் விழுப்புரம் வரை எந்த நெரிசலும் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையும் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள், உரிய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல டோல்கேட்டுகளில் நம்முடைய பேருந்துகள் எந்த தடையும் இன்றி பயணிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே போக்குவரத்து நெரிசல் என்பது கடந்த காலங்களை விட சீராக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பாலாறு பாலத்தில் மாத்திரம் அந்த நெரிசல் இருப்பதை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முன்பதிவு செஞ்சிருந்தாலும் அந்த முன்பதிவுக்கு உண்டான மெசேஜ் எங்களுக்கு வரமாட்டேங்குது. உள்ள எந்த போன இயக்கம் அதாவது நம்ம எதிர்பார்த்ததை விட மக்களுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால மொபைல் அதிகமா இங்க யூசேஜ் இருக்கிறதுனால நெட்வொர்க் பெரிய பிரச்சனை இருக்கு. நாங்க தனியார் இடத்திலும் மொபைல் நெட்வொர்க் கொண்டு வருவதற்கு கேட்டு இருக்கிறோம். முடிந்தவரை நாளையாவது கொண்டு வருவதற்கான அந்த நடவடிக்கையில் இறக்கிறோம். முன்பதிவு செய்யாத வழக்கம் போது நம்முடைய அந்தஸ்து ஒரு பஸ்ஸஸ் இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பேருந்துகளும் இயக்கப்படுகிறது, அதிலும் போகலாம்.
பேருந்துகள் வந்து போதுமான அளவுக்கு கட்டண உயர்வை வந்து கம்மி பண்ணிருக்காங்களா? கட்டண உயர்வு வந்து ஒரு 3 நாட்களுக்கு முன்பு கூடாக இருந்த இந்த பிரச்சனை வந்த பிறகு போக்குவரத்து காவல்துறை நம்முடைய போக்குவரத்து ஆணையர் அவர்கள் அவர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்தினார்கள். ஒரு 5-6 பேர் மாத்திரம் அந்த சங்கத்தில் கட்டுப்படாமல் கூடுதல் கட்டணம் வசூலிக்கின்ற அந்த செய்தி அவர்கள் தெரிவித்த பிறகு அவர்களுக்கு நேரடியாக அறிவுரை வழங்கப்பட்டு இன்றைய பொறுத்தவரை எந்த கட்டண குறித்து புகார் இல்லாமல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அவருடைய வாகனம் கடந்த காலங்களை கூட முழுவதும் நிரம்பி போகின்ற சூழல் இல்லை. வரவையில நானும் மதுராவில் டோல்கேட்ல இருந்து பார்த்துட்டு வரோம், பெருங்களத்தூரும் பல இடங்களிலும் அவர் வாகனம் இன்னும் தனியார் ஆம்னி பஸ்கள் முழுமையாக நிரம்பாமல் காத்திருந்து அழைத்து வருகின்ற சூழல்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடியா இருந்தாலும் கட்டண உயர்வு வரும். அதனால அந்த பிரச்சனை அதற்கான பணிகள், அதாவது இது நகாய் அந்த சாலை நம்ம மாநில ஒன்றிய அரசு சாலை அவர்களுக்கு அனுமதி பெற்று அந்த மாணவர்களுக்கான நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு ரயில்வே நிலையம் அமைப்பதற்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கடிதம் எழுதுகிறார்கள். அதற்கான நடவடிக்கை விரைவில் நடக்கும். அதேபோல் எதிர்காலத்தில் இதுவரை நமக்கு மெட்ரோவும் கொண்டு வருவதற்கான அந்த பணிகள் படிப்படியாக பிரச்சனைகள். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.